இன்றைக்கி நம்ம வீட்டிலவே வெஜ் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம எப்போவுமே ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் மோமோஸ்லாம் வாங்குவோம். என் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க போகலாம். ஃபஸ்ட் ஒரு பவுலில் 1.5 கப் மைதா எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி டோ பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரே டைமில் நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. நல்ல சாஃப்டான டோ ரெடி பண்ணிக்கணும். டோ நம்மளுக்கு ஹார்டாக இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக டோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றிட்டு நல்லா கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது டோ ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். ஒரு 30 மினிட்ஸ்க்கு இது அப்படியே விட்டுருங்க. அந்த 30 மினிட்ஸில் நம்ம உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மூணுமே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய ஆனியனாக எடுத்துக்காதீங்க. இதை கோல்டன் ப்ரௌன் பண்ணக்கூடாது. ஒரு 1 மினிட்க்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் கேரட் சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச கேரட். அதுக்கப்புறம் 2 கப் கேபேஜ், பெப்பர் பவுடர் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஒரு ஹாஃப் குக் பண்ணால் போதும். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணியாச்சு. இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டோலேருந்து சின்ன பால் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன பாலாக எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், சின்னதாக எடுத்துட்டேன். இப்போ இதை ரோல் பண்ணிக்கலாம். எவ்வளோ தின்னாக ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக ரோல் பண்ணாதீங்க. இது ஒட்டாமல் வர்றதுக்கு உங்களோட இந்த ரோலர் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ அது ஒட்டாமல் இருக்கும். இப்போ இது தேய்ச்சி ரெடியாக வச்சுட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நம்ம இதை சைட்லேருந்து ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரலாம். ப்ளீட்ஸ் மாதிரி பண்ணணும். இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ப்ளீட்ஸ் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி வெளியில் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நல்லா இப்படி திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப அது வெளியில் ஓப்பன் ஆகாமல் இருக்கும். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட மோமோ ரெடியாக இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் இதே மாதிரி இன்னொன்று எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்க, இதே மாதிரி எல்லா மோமோஸும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சுட்டு ஒரு இட்லி குக்கர் எடுத்துகிட்டு கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மேலே ஒரே ஒரு இட்லி பேன் வைங்க. இட்லி பிளேட் வச்சுடுங்க. அதுக்கு மேலே இந்த மோமோஸ்லாம் வச்சுடுங்க.
உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி இட்லி குக்கர்லேயும் வச்சுக்கலாம். இப்போ கவர் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணிக்கலாம். கரெக்டாக 10 மினிட்ஸ் போதும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நம்மளோட வெஜ் மோமோ ரெடியாக இருக்குது. ரொம்பவே ஈஸியாக செஞ்சுட்டேன் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி.